இவதான் ஓ மருமகளா வரப்போறவ. என்ன அப்படி மலைச்சு பாக்குற? இவதான் என் பொண்ணு அருணா. உங்களை பத்தியும் மனோவை பத்தியும் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. உங்களை பார்த்தாச்சு, ஆனா மனோ மாமாவை தான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. நீங்க மாதவிய பத்தியோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயத்த பத்தியோ அவ காதுபட உளறி வைக்காதீங்க. அவங்கள காணும்க்கா. மாதவி, அவங்க வேணும்னே உன்னை காண்டாக்ட் பண்ணாம விலகி போறாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால அவங்க மனசை மாறி இருக்கணும், இல்ல யாராவது மனசை மாத்தி இருக்கணும். அதான் அவங்க விலகி போறாங்க. இல்ல, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. மாதவி, உறவுகள் ஒண்ணும் நட்பு மாதிரி உணர்வுகளால பின்னப்பட்டதில்ல. ஆசா பாசம், எதிர்பார்ப்பு, கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட உறவுகள் பிரிஞ்சு போயிடும். ஆனா நாங்க அப்படி பழகல. மாமியார் நாத்தனாருங்கிற உறவு இருந்தாலும் அதையும் மீறின நட்பா உணர்வுகளால பின்னப்பட்டுதான் நாங்க இருக்கோம். எங்கள யாரும் யாரையும் விட்டு விலகி போக முடியாது. நான் அப்படி போகணும்னு சொல்லலையே. ஒருவேளை அப்படி போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு தானே சொன்னேன். அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. என்னோட நெருங்கின நட்பா இருக்கிறதுனாலதான் நீங்க பேசின வார்த்தைகளை நான் பொறுத்துக்கிட்டேன். இல்லனா எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கலக்கா. மாதவி, சாரிக்கா. இனி நான் உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்ல. நான் யதார்த்தத்தை தான் சொன்ன மாதவி. உலக நடப்பு இதுதான் மாதவி. நீங்க பார்த்த உலகம் வேணா நம்பிக்கை, மோசடி, துரோகம், குறுக்கு புத்தி உள்ளதா இருக்கலாம். ஆனா நான் பாக்குற உலகத்துல அதெல்லாம் இல்ல. மத்தவங்க உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க மாதவி. சமய சந்தர்ப்பம் கிடைச்சா மனசை மாத்திக்குவாங்க. உயரத்துக்கு ஏத்தி விடுற ஏனிய யாரும் எப்பவும் கூடிய தூக்கிட்டு தெரிய மாட்டாங்க. அப்பப்போ எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் செய்ய நினைப்பாங்க. உங்க போதனை இனி எனக்கு தேவையில்லை. மனோ ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் உங்க முன்னாடி வருவோம். அப்போ மன்னிப்பு கேட்க கூட உங்களுக்கு வாய் வராம கூனி குறுக்கி நிக்க போறீங்க. நீங்க வேணா பாருங்க. மாதவி, மாதவி, கீதாவுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது. நான் நினைச்ச படிப்பை எந்த சிக்கலும் இல்லாம படிக்க முடியும். இதெல்லாம் மாதவி உனக்கு மருமகளா வந்தா நடந்துருமா? இத பாரு, உனக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையல, எங்களுக்கு நல்ல அப்பாவும் கிடைக்கல. அந்த ஆள் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல புருஷன் அமையும் போது அதை ஏமா நீ கெடுக்க நினைக்கிற? ஏமா?
என்ன சொல்ற? இவ்வளவு சொல்லி ஏமா இன்னும் எதுவும் பேசாம இருக்கு? மாதவிக்கும் மனோகரனுக்கும் நிச்சயம் பண்ணியாச்சுன்னு. பொண்ணா என்ன? பொண்ணா என்னன்னு கேக்குறேன். நிச்சயம் பண்ணா கல்யாணம் பண்ணி ஆகணுமா? நிச்சயம் பண்ணத கண்டிப்பா ஃபாலோ பண்ண நினைக்கிறதெல்லாம் அந்த காலம். எப்ப விவாகரத்துன்னு ஒண்ணு தலை தூக்க ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த கல்யாணம் நிச்சயார்த்தம் எல்லாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஆயிப்போச்சு. பிடிக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்றது, பிடிக்கலன்னா வெட்டி விலகி போறதுன்னு மக்களுக்குள்ள சகஜமாயி போனப்பவே இந்த நிச்சயார்த்தத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு. இப்பெல்லாம் ஒரு பெருமைக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ எல்லாம் அதை பத்தி நினைச்சு ஒன்னையும் நீ குழப்பிக்க வேணாம். அண்ணே, என் பையன் வெறும் மனோகரனா இருக்கும் போதுல இருந்தே மாதவி பழகிட்டு இருக்கா. இப்ப ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் மாறுறது நியாயம் இல்லைன்னு. நியாயம்தான், நீ பேசுறது நியாயம்தான். ஆனா இன்னொரு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கே, அதுக்கு நீ பதில் சொல்றியா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அனாவசியமா கொலைப்படி விழுந்து நீங்க 3 பேரும் ஸ்டேஷன்ல இருந்தப்போ நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு தானே நான் வந்து காப்பாத்தினேன். அந்த இடத்துல வச்சு என் பொண்ணும் பையன் கட்டிக்கிட்டாதான் நான் உங்களை காப்பாத்துவேன்னு ஒரு டீல் போட்டிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? ஒத்துக்கிட்டு இருப்ப? இப்ப பேசுறிய நியாயம்னு அப்ப பேசிருப்பியா? நான் ஒன்னும் உன் பையனை அவகிட்ட இருந்தேன். அவ பேர் என்ன? மாதவி. அந்த மாதவி கிட்ட இருந்து தட்டி படிக்கல. என் பொண்ணுக்கு கட்டிக்கிற முறை இருக்குன்னு சொல்லித்தான் கேட்கிறேன். நீ கூட நினைக்கலாம் என் பையன் வெறும் மனோகரா இருந்த போது இதை பத்தி கேட்கலையே, இப்ப அவன் ஐஏஎஸ் ஆன பிறகுதான் ஞாபகம் வந்துச்சோன்னு. நீ வாய் விட்டு கேட்கலனாலும் நான் பதில் சொல்லிடுறேன். என் நினைப்பு அப்படி இருந்திருந்தா உன் பையன் ஐஏஎஸ் ஆனதும் முதலாளா ஓடோடி வந்து வீட்டுல வந்து நின்று இருப்பனே. வந்தனா? வரலையே. எப்ப வந்த? நீயும் பிள்ளைங்களும் கொலைப்படியை சுமந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தடுமாறி நிற்கும் போதுதானே வந்தேன். எதுக்கு? ஐஏஎஸ் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா? இல்ல, கூட பிறந்த என் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் ஓடோடி வந்தேன். நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் கூட பிறந்த பாசம். அந்த பாசத்துக்காகத்தான் நீ என் பேச்ச மதிக்காம உதறிட்டு போனவளா இருந்தும் உன்னை காப்பாத்த ஓடோடி வந்த. இப்ப இதெல்லாம் சொல்லி என் பொண்ணுக்கு உன் பையனை கட்டி வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இவ்வளவு நியாயம் பேசுற நீ என்னோட நியாயத்தை நீ நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இவனை இந்த கீதாவை கட்டிக்கோன்னு சொன்னதும் இவன் மறுவார்த்தை பேசினானா? இல்லையே. என்ன சொன்னான்? அப்பா விருப்பம் தான், ஏன் விருப்பம்னு சொன்னான்ல. இந்த பார், என் மருமகளை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இவ தப்பு பண்ணவளா இருந்தாலும் கூட என் பையன் இவ கழுத்துல தாலி கட்டுவான். ஏன்னா அவனுக்கு இவளை கட்டிக்கிற முறை இருக்கு. அவன் கட்டிக்காம வேற யார் கட்டிக்குவா? பாரு, உறவுகளுக்கு முன்னால வேற எதுவுமே பெருசா தெரியாது தேவகி. இதையெல்லாம் சொல்லி காட்டி உன் பையனை மாப்பிள்ளையாக்குன்னு நான் சொல்லல. நியாயம் பேசுறேன்னு சொன்ன நீ இந்த நியாயங்களை நீ நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றேன். இதுக்கு மேலையும் அந்த மாதவியத்தான் உன் மகனுக்கு கட்டி வைப்பேங்கிற முடிவுல இருந்தா அப்புறம் இஷ்டம். இவ்வளவு சொல்லி நீ அமைதியா இருக்கனா? நானும் என் முடிவை சொல்லிடுறேமா. மதிமாமாவை தவிர வேற எவனையும் என் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேமா. ஆமாமா, இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
இதை யாருக்காகவும் எடுக்க நாங்க விரும்பல. எங்களை மீறி எங்க சந்தோஷத்தை மீறி மாதவி வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா நாங்க உயிரை விடுறத தவிர ஒரு வழி இல்லம்மா. எங்களை கொண்டு குழியில இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீயும் மாதவி சந்தோஷமா வாழுங்க. ரொம்ப சந்தோஷமா வாழுமா. இன்னுமா உனக்கு புரியல? ஏன் இப்படி அமைதியா இருக்கு? உன் பொண்ணுங்களை விட அந்த மாதவி தான் உனக்கு பெருசா தெரியறாளா? அவளோட சந்தோஷம் தான் உனக்கு முக்கியமா? அதுக்காக தான் இப்படி ஊமையா நிக்கிறியா? இல்ல இல்ல, எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா அந்த மாதவியை எப்படின்னு விலைக்கு விடுறது, அதைத்தானே நான் யோசிக்கிட்டு இருக்கேன். பூவுக்குள் பார்க்கலாம் இங்கே தனித்தீவுக்குள் நோகுது நெஞ்சே. ஊரை கூட்டி மாதவிக்கும் மனோகரனுக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. அதை எப்படி வெட்டி விடுறதுன்னு தான் என் மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருக்க. தாய் மாடி எங்கே? என் கஷ்டம் என்னோடயே போட்டும். பாவம் என் பொண்ணுங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது. என் 2 பொண்ணுங்களும் நல்லா வாழணும், நல்லா வாழணும். அது மட்டும்தான் எனக்கு இப்ப முக்கியம். மனோகர் வந்த உடனே அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம். பூவுக்குள் பார்க்கலாம் இங்கே தனித்தீவுக்குள் நோகுது நெஞ்சே. அதே மேடையில கீதாவுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம். இது நிச்சயமா நடக்கும்னு, சத்தியமா நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில மாதவியை என்னால பலி கொடுக்க முடியும். ஆனா என் பொண்ணுங்க வாழ்க்கைய என்னால பலி கொடுக்க முடியாது, நிச்சயமா முடியாது. தாய் மாடி எங்கே? சாயணும் அங்கே ஆராத காயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து, இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ. போகுது நீலா நீலா கல்வீசி பார். சரிங்கம்மா, சரி வச்சிடுறேன். சரி. என்னம்மா பள்ளி சாஸ்திரத்தை பத்தி ஏதோ கேட்டுட்டு இருக்கா? என்ன விஷயம்? கவிதாவுக்கு சாந்தி முகூர்த்தம்